இவரு கடைசியா சாவ சொன்னது வேற வீடு பார்த்துன்னு போயிடலாம், என்னால பாத்ரூம் போக முடியல, உள்ள அதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே தான் இருந்தோம். காலி பண்ற நேரம் தான் இவர் இறந்துறாரு. சார்ஜ் இல்லையேன்னு போடலான்னு போனோம்னா அவர் காலை மெரிச்சிட்டேன். நான் என்ன காலை மெரிச்சா ஐயோ கத்துவார், அடிப்பாவி காலை மெரிச்சிட்டேன்னு கத்துவார். என்னடா கத்தலேன்னு 10 மணியோ 10:15 இருக்கும். ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு எழுப்புன, கை இல்லை, அப்படியே கவுந்துட்டாருப்பா. இப்படி அசைவும் இல்லை, இப்படி அசைவும் இல்லை. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்ல வந்து யாராவது பார்க்கணும். ஒரு போலீஸ் வந்துட்டாங்க, ஆர்ட் போலீஸ் வந்து என்ன உங்க வீட்டுல ஆம்புலன்ஸ் இருக்கு, பிஜிலி வீட்டுல நிக்குதுன்னு சொன்னோம்னா 11 மணிக்கு வந்து பார்த்தா, ஏமா உயிர் போயிடுச்சுமா. டாக்டர் வந்து செக் பண்ணி அவன் போய் எப்ப வருமோ தெரியாது, அவரு எப்பயோ இறந்துட்டாராம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டுக்கிறாரு. எனக்கு என்னங்க தெரியுது, நானு பையன் தான் இருக்கிறோம் தம்பி, எங்களுக்கு யாருன்னா இருந்தா நம்மளுக்கு தெரியும். மத்தியானமே ரொம்ப இழுத்துன்னு இருந்தது அவருக்கு. எங்க மாமியார் என்ன பண்ணாங்க, நான் இப்ப வரல கண்ணா, நான் நாளைக்கு வரேன்ட்டாங்க. அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என் நிலைமை ரொம்ப மோசமா பண்ணோம். அவர் வந்து நான் நாளைக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. இந்த அவார்டு வாங்கினார் பாத்தீங்களா, இந்த அவார்டு வாங்கின முகம் தான் அவர் சாவும் போது இருந்தது. இப்போ இந்த வீட்டு வாடகை வந்து எவ்வளவு நாள் ஆகும்? இந்த வீட்டுக்கு வந்து 6ஆம் தேதி 11ஆம் மாசம் 23ஆம் தேதி வந்ததுப்பா. இந்த வீட்டுக்கு நம்ம வந்தாங்க. வாடகை 4000 ரூபாய் கிட்ட வருது. ஆமாப்பா, நாங்க இந்த மாச வாடகை வந்து 7/3/2025 4458 ரூபாய். சரி, இந்த மாசம் வாடகைக்கு யார் காசு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தீங்க? இந்த மாச வாடகை சரிதா புகழ் கொஞ்சம் கொடுத்தாப்புல. புகழ் போன மாசம், ஆமா இல்ல கடைசியிலேயே கொடுத்துட்டாரு புகழ். அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வந்தேன். இப்போ நம்மளால அடிக்கடி போய் கேட்க முடியாதுல்ல. இப்ப அம்மா வீட்டுல இருந்து போய் நம்ம கேட்கறோன்ற போது ஒரு கட்டத்துக்கு மேல கேட்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல உங்களுக்கு? அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு? அம்மா வீட்டுல கேக்குறதுன்னா எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. கல்யாணம் ஆனல இருந்து இன்னைய வரைக்கும் அட்வான்ஸ் மாத்தினா வாடகை மாத்தினா அட்வான்ஸ். இப்போ இந்த வீட்டு வந்து பார்த்தோம், நாங்களாம் உள்ள வந்து பார்க்கும்போது ஒரே கிச்சனு ஒரு ரூம் தான் இருக்கு. ஆமா, 3 பேர் இந்த வீட்டுல இருக்கிறீங்க. ஆமா. எப்படி சாப்பிட்டீங்க? ஏன்னா அண்ணன் வந்து சினிமால இதெல்லாம் பண்ணும்போது நாங்க எல்லாரும் நினைச்சோம் ஓகே ஒரு நார்மலான வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு மாதிரி நினைச்சோம். வீடும் ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த 4000 ரூபாய் வாடகைன்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்டா இருக்கு. அப்படின்ற போது இதுல எப்படி இந்த வீட்டுல சமாளிக்கிறீங்க? ஒரு 3 வீட்டுல நாங்க இருந்தோம். 3 வீட்டுல 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். ஒரு வீட்டுல வந்து 7000 8000 கொடுத்துருந்தோம்னா, அப்ப வந்து காத்துவாக்கல் 2 காதல், பொன்மகள் வந்தால் படம், நட்பே துணை, இதெல்லாம் வந்தது. நிறைய பெரிய பெரிய அமௌண்ட். அதெல்லாம் வந்து ஒரு ஆல் பெட்ரூம், கிச்சன், அட்டாச் பாத்ரூம், அந்த மாதிரிலாம் நல்லா இருந்தோம் நாங்க. அது வந்து அப்பெல்லாம் வந்து கூட வீடியோ எடுத்தாங்க. சரியா இந்த கொரோனா டைம்ல வந்து ரொம்ப லாக் ஆயிடுச்சு எங்களுக்கு. ரொம்ப லாக் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, வாடகை கட்ட முடியல. இவருக்கு மெயின் வந்து வாடகை கட்டணும். யாருன்னா ஒண்ணு சொல்லிட்டா போவோம், ஒரு மாதிரி நம்மளை ஒரு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கொரோனா டைம்ல வீடு பார்த்துன்னு வந்ததுதான் நாங்க. அப்புறம் அந்த வீட்டுல இருந்தோம். அது ரொம்ப சின்ன வீடு. சரி, இது ஒரு ஆல் கிச்சன் சிங்க் இருக்கு வீட்டு உள்ள, சரி இருக்கலாம். ஒரு பையனை வச்சுட்டு இந்த வீட்டுல வந்து சமாளிக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா பாத்ரூம்ல பார்க்கும்போது வெளியில காமன் டாய்லெட், இதெல்லாம் ஒரு ஹவுசிங் போர்டு மாதிரி தான் இந்த வீடு இருக்கு. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவரு கடைசியா சாவ சொன்னது வேற வீடு பார்த்துன்னு போயிடலாம், என்னால பாத்ரூம் போக முடியல, உள்ள அதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே தான் இருந்தோம். காலி பண்ற நேரம் தான் இவர் இறந்துட்டாரு. சரி, இவர் இறந்துட்டாரு, இனி நாங்க 2 பேர் தான், யாரும் வரப்போறது இல்ல. இந்த மாதிரி யூடியூப் ஆளுங்க என்னைக்காவது ஒரு நாள் வரப்போறாங்க, அதுக்கோசரம் நம்ம பெரிய வீடு பார்க்கணுமா? சரி, வாடகை யார் கட்டுறதோ, யாரோ கட்டுறாங்கன்னு நம்ம பெரிய வீடு பார்த்துன்னு போக முடியாதுல்ல. அதனால சரி இருக்கட்டும். கேபி பாலா, சித்து அண்ணா இவங்கெல்லாம் தாண்டி கடைசியா யாருக்கு ட்ரை பண்ணீங்க? ஏதாவது நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ட்ரை பண்ணீங்க? இல்ல, நம்பர் வந்து நயன்தாரா அக்கா கம்பெனில வந்து நம்பர் வந்து மயில் வாகன அந்த நம்பர் வச்சிருந்தேன். ஆமா, அந்த நம்பர் வந்து நோட்டு இந்த டெத் அப்ப மிஸ் ஆயிடுச்சு. அந்த நோட்லாம் இல்ல. சரி, அது இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசிருக்கலாம். ஏதாவது அக்கா, நம்ம விக்னேஸ்வனும் அண்ணாவும் நயன்தாரா அக்கா ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நம்பர் என்கிட்ட இல்ல.
ம். சரி, இப்ப இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது இது பிளாக் ஷீப்ல வாங்குன அவார்டு 2020ல வாங்குன ஆமா அவார்டுன்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா ஆமா அ போயிருந்தோம். அப்போ விஜிலியன பார்க்கும்போது பழைய வின்டேஜ் ஒரு ரஜினி ஸ்டைல்ல ஸ்வாகா ஆமா அப்படி ரொம்ப பயங்கரமா ஆமா இருந்தாரு. ஆமா ஆமா. இந்த அவார்டு வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? இந்த அவார்டு வாங்கினார் பாத்தீங்களா, ம். இந்த அவார்டு வாங்கின முகம் தான் அவர் சாவும் போது இருந்தது. ம். இந்த மாதிரி முகம் தான் வந்து நான் வந்து அந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி பார்த்தேன். இந்த முகத்தை தான் ம். அப்பதான் எனக்கு ஒரு டவுட், முகம் வந்து அழகாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முகம் அழகா இருந்தா சொல்லுவாங்க முகம் அழகா இருக்க கூடாதுன்னு. அந்த முகம் வந்து இந்த முகம் வந்து அந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி பார்த்தேன் நான். ஓகே. கரெக்ட்டா காலைல எத்தனை மணிக்கு இறந்தாரு அவரு? காலையில இல்ல, நைட்டு பெட்ல படுத்திருந்தாரு. ஏமா என்ன மெல்லமா புடிச்சு போட்டு இந்த ஃபேனையும் போட்டு டேபிள் ஃபேனையும் போடுனாரு. ஏன்பா நீ குளிர்துன்னு வைப்பா, எனக்கு 2 ஃபேனுமே போடுனாரு. எத்தனை மணிக்கு இருக்கும்? கரெக்டா ஒரு 9 மணி இருக்கும், 9 9:15 இருக்கும் சொன்னார் அவர். 2 ஃபேன் போட்டேன், அப்படியே கவுந்துட்டாருப்பா. இப்படி அசைவும் இல்லை, இப்படி அசைவும் இல்லை. நான் அந்த ஈரோடுக்காரங்கிட்ட பணத்தை பத்தி பேசியிருந்தேன். என்னப்பா இந்த மாதிரி ஏமாத்திட்டான், 2 வருஷத்துக்கு கதை, என்னப்பா ஏமாத்திட்டானப்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லிக்கா நான் பார்த்து கேட்கறேன்க்கா, சொல்றேன்க்கா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா அப்படி இப்படின்னு அவன் பேசிட்டு இருந்தான். அந்த பையன் பேசினு தான் என்கிட்ட. அந்த போட்டோ எடு, அந்த ஹரிஷ் போட்டோ எடு. பேசினு தான் என்கிட்ட. நான் பேசும்போது சொன்னேன், என்னப்பா இந்த மாதிரி பணம் கொடுக்காம ஏமாத்திட்டான், அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதும் வரதும், ஆட்டோ செலவு, சாப்பாடு செலவு, கேன்டீன் எல்லாம் சாப்பிடுறோம், எங்களுக்கு அந்த செலவுலாம் இருக்குது அக்கா, நான் பார்த்தேன்னா கண்டிப்பா நான் கேட்கறேன்க்கா சொன்னான். சார்ஜ் இல்லையேன்னு போடலான்னு போனோம்னா அவர் காலை மிரிச்சிட்டேன். நான் என்ன காலை மிரிச்சா, ஐயோ கத்துவார், அடிப்பாவி காலை மிரிச்சிட்டேன்னு கத்துவார். என்னடா கத்தலேன்னு 10 மணியோ 10:15 இருக்கும். ஏங்கன்னு சொல்லிட்டு எழுப்புன, கை இது அதுக்குள்ள ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டோம் ஃபோன் பண்ணி. ஆம்புலன்ஸ்ல வந்து யாராவது பாக்குறாரு, ஒரு போலீஸ் வந்துட்டாங்க, ஆர்டன் போலீஸ் வந்து, என்ன உங்க வீட்டுல ஆம்புலன்ஸ் இருக்கு, பிஜிலி வீட்டுல நிக்குதுன்னு சொன்னோம்னா 11 மணிக்கு வந்து பார்த்தா, ஏமா உயிர் போயிடுச்சுமா, உயிர் போய் 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கும், நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா, அப்ப ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க நாங்க சொல்லக்கூடாது, இறந்ததை வந்து நாங்க சொல்லக்கூடாது, அது வந்து டாக்டர் வச்சுதான் நீங்க செக் பண்ணணும். அவரு டாக்டர் வந்து செக் பண்ணி அவன் போய் எப்ப வருமோ தெரியாது, அவரு எப்பயோ இறந்துட்டாராம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு என்னங்க தெரியுது, நானு பையன் தான் இருக்கிறோம் தம்பி, எங்களுக்கு யாருன்னா இருந்தா நம்மளுக்கு தெரியும், யாரும் இல்ல. அன்னைக்கு மதியானம் தான் எங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணாங்க, எங்க வீட்டுக்காரு. என்ன அவருக்கு தெரிஞ்சிருச்சு, மதியானம் ஃபோன் பண்ணி, அம்மா நீ வா, எனக்கு ரொம்ப மோசமா இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லுவோம். எங்க மாமியார் என்ன பண்ணாங்க, நான் இப்ப வரல கண்ணா, கிருஷ்ண ஜெயந்தியில எப்படி வருவாங்க, நான் இப்ப வரல கண்ணா, நான் நாளைக்கு வரேன்ட்டாங்க. அப்புறம் எங்க புருஷோத்த அவருக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, என் நிலைமை ரொம்ப மோசமா வா பண்ணுவேன், அவர் வந்து நான் நாளைக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு, நான் இப்ப வேலை மேல இருக்கேன், நான் நாளைக்கு வரேன். அப்புறம் போனை வச்சவன் என்ன சொல்லிட்டாரு, யாருமே வரல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இழுக்குது. மத்தியானமே ரொம்ப இழுத்துன்னு இருந்தது அவருக்கு. இப்போ இந்த பிளாக் ஷீப் டிஜிட்டல் பார்த்தோம், இங்க ஏதோ அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. இந்த போட்டோ எப்போ எடுத்த போட்டோ? இது சூர்யா எஃப்எம். ஓகே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சூர்யா எஃப்எம்ல பண்ணது இதெல்லாம். இப்போ இந்த போட்டோ அந்த டைம்ல ஃப்ரேம் பண்ணி வச்சீங்க? அவங்க கொடுத்துட்டாங்க. ஓ, அவங்களே அதை கொடுத்து, அந்த கப்பு வச்சிருக்கேன் பாருங்க, அந்த கப்புல அவங்க கொடுத்தது தான் சூர்யா எஃப்எம்ல. அப்புறமா இந்துஸ்தான் காலேஜ்ல கொடுத்த கப்பு, அதெல்லாம் இன்னும் 2 இது வந்து மாற்றத்துக்கு ஆணி இல்லை, அதனால அங்க அந்த அவருடைய பையில வச்சிருக்கேன். அவர் பொருட்கள் தனியா எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா, அவர் பொருட்கள் அது எங்கன்னா இப்ப இதை எடுத்துட்டு அதை மாட்டலாமா, இல்ல இதுவே இருக்கட்டும், இதெல்லாம் முகமா இருக்கு, சரி இந்த இதை வச்சிருக்கேன். ஓகே. இந்த அவார்டு எங்க வாங்குனீங்க? இது வந்து நம்ம சோழிங்கநல்லூர். எங்கன்னா அது ராணிப்பேட்டை பக்கத்துல சோழிங்கநல்லூர்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துல வந்து சாயின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த சாய் என்றவர் எங்களை வந்து கராத்தே இதுல அந்த அவங்களுக்கு வந்து இவங்க அவார்டு கொடுக்கணும். இவங்க நம்ம வடிவேல் சார் கூட காமெடியா நடிப்பாங்க, சுமதி அக்கா, அவங்க எல்லாரும் போய் இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது, நாங்க கடைசியா வரும்போது சீஃப் கெஸ்ட்டுங்களுக்கு நிறைய அவார்டு எடுத்து வச்சிருப்பாங்க. இவருக்கு ஒரு அவார்டு, எனக்கு ஒரு கப்பு, அந்த மாதிரிலாம் கொடுத்தோம். இப்போ இதையும் தாண்டி இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க, கடைசியா யாருக்கு முயற்சி பண்ணீங்க? இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஒண்ணு இருக்குது, அது யாருக்கு முயற்சி பண்ணீங்க? சொல்லும்போது நம்ம விஜய் சித்தண்ணா, அசத் கான் அவங்களுக்கு தான் அந்த தம்பி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எப்பா அண்ணன் எப்போ வருவாங்க, அந்த தம்பி எப்போ வரும், இந்த மாதிரி வரும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க வந்து ஆஃபீஸ்ல மீட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம். அந்த தம்பி சொன்னாங்களா, இல்ல அவரு பிஸியா இருப்பாங்களா விஜய் சித்தா? அவர் என்ன சொன்னாரு அசத்? அக்கா நான் சொல்றேன்க்கா, கண்டிப்பா சொல்றேன், நான் இப்ப வந்து ஷூட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி வாடகை இதெல்லாம் தாண்டி குடும்ப செலவு எல்லாம் ஒண்ணு இருக்கும், கடந்து வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும். அதை எப்படி எதிர்கொண்டுட்டு வரீங்க? இப்போ என்னன்னா மாசம் 10ஆம் தேதி ஆனா வாடகை கொடுக்கணும்,
அதுக்கப்புறம் தம்பி செலவு, சாப்பிடணும் கொள்ளணும் அதெல்லாம். கண்டிப்பாங்க. வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா உங்க நிலைமை மாறும். ஏன்னா எல்லாருக்கும் இப்ப எடுத்து பார்த்துன்னும்போது எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி சூழ்நிலையின் காரணமா ஏதாவது ஒரு விஷயம் வருது. எத பத்தியும் வருத்தப்படாதீங்க. சீக்கிரம் உங்க நிலைமை மாறும். தம்பியும் படிச்சு நல்ல நிலைமைக்கு அவர் உங்கள வச்சு பார்த்துப்பாரு. நாங்களும் அதான் நம்பிக்கையோட இருக்கிறோம். ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே சீக்கிரமா சரியாகும். அ அதுதான்க்கா. நீங்க எந்த உதவினாலும், என்ன சப்போர்ட்னாலும் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச உதவி டேக் சார்பா என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ணிக்குவோம். கண்டிப்பாப்பா. சரி. ரொம்ப நன்றி. இது ரொம்ப வந்து இந்த நன்றிக்கா. யூடியூப் நிறைய நல்லா வளரணும். நெறைய சேனல்ஸ்லாம் நல்லா வந்து முன்னேறணும். யூடியூப் ஆளுங்கலாம் நல்லா முன்னேறி நல்ல பெரிய பெரிய லெவலுக்கு போணும். அதுதான் அவருடைய ஆசையும். கண்டிப்பா எங்க குடும்பத்தின் ஆசையும் அதுதான். நன்றி, வணக்கம்.